செகண்ட் பிரான்ச் வந்து நங்கநல்லூர்ல ஓப்பன் பண்ணுறதுக்கு ஏதாவது காரணம் இருக்காண்ணா? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து செகண்ட் பிரான்ச் ஓப்பன் பண்ணணும்னு நான் யோசிச்சது வந்து ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி. ஸோ யோசிச்சப்போ கோவிட் வந்து ரொம்ப சிவியரா இருந்தப்ப என்னால வந்து அத பத்தி அடுத்த அடுத்த ஸ்டெப்புக்கு முடியல. பட் அப்ப நான் யோசிச்ச போதே முதல்ல நினைச்ச விஷயம் நங்கநல்லூர் தான். ஏன்னா, இங்க தான் வந்து நெறைய பிராமின் கிரவுட் அதிகமா இருக்கிறதா நான் நெறைய சர்வே பண்ணியிருக்கேன் ஆக்சுவலா. ஸோ ட்ரிப்ளிகேன், மயிலாப்பூர் ஸோ அந்த மாரி இடத்துக்குலாம் அப்புறம் நங்கநல்லூர் தான். ஸோ நம்மளோடது வந்து பிராமின் வெட்டிங் தான் நம்ம வந்து ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னும் பொழுது, ஸோ அதுக்கு உண்டான கரெக்டான இடம் அப்படின்னா நங்கநல்லூர் தான் அப்படின்னு நான் அப்பவே டிசைட் பண்ணது தான். பட் ரொம்ப நாளா ஒரு நல்ல பிளேஸ நான் சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா, அது கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கணும். ஏன்னா நெறைய பேர் வயசானவா தான் வந்து நம்மகிட்ட கல்யாணம் பேசுறதுக்கு வரவ பார்த்தீங்கன்னா, பசங்களோட அம்மா, அப்பாவா இருப்பா. இல்ல அவ தாத்தா, பாட்டியா இருப்பா. அவளால ஸ்டெப்ஸ் ஏறி மேல வர முடியாது. இன்னொன்னு அது ஒரு மெயின் ஏரியாவா இருக்கணும் அப்படின்னு நாங்க சூஸ் பண்ணது தான். இங்க இருக்க வரசித்தி விநாயகர் கோவில் இருக்கு. பக்கத்திலேயே ஹயகிரீவர் பெருமாள் கோவிலும் இருக்கு. ஸோ இந்த மாரி ஒரு லொகேஷன வந்து நாங்க ரொம்ப நாளா சர்ச் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ எங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட் மூலியமா வந்து இந்த இடம் கிடைச்சது. கிடைச்சோனே இம்மீடியட்டா நான் வந்து இடத்துக்கு அட்வான்ஸ் பண்ணிட்டேன். ஏன்னா, இது என்னோட ரொம்ப நாள் ட்ரீம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து சாயாசினி கேட்ரி இன்னொரு இடத்துல வரப்போகுது. ஸோ அது சென்னையில இல்ல, வேற ஒரு ஸ்டேட்ல. எங்கன்னு நீங்க கெஸ் பண்ணுங்க. ஸோ அடுத்த வீடியோல நம்ம அத பத்தி பார்க்கலாம். தேங்க் யூ. அடுத்த பிரான்ச் எங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.